ஆட்சிக்கு வந்ததில் இருந்து ஆண்டுக்கு 4 குழுக்களை அமைத்து மக்களின் வரிப்பணத்தை முதல்வர் ஸ்டாலின் வீணடித்துக் கொண்டிருப்பதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த குழுக்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்று தமிழக மக்கள் குழப்பத்தில் உள்ளதாக விமர்சித்துள்ளார். அதிகாரம் ஒரே இடத்தில் குவிந்தால் வீக்கமாகவே தவிர அது வளர்ச்சியாகாது என்று முதல்வர் கூறியதை குறிப்பிட்ட அவர், முதல்வர் குடும்பத்தின் வீக்கத்தால் அவதிப்படுவதாக அப்பாவி தமிழக மக்களே என்று பதிவிட்டுள்ளார். ஒசூர் அருகே விநாயகர் சிலைகளை வழங்கிய இஸ்லாமிய இளைஞர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராம்நகர் பகுதியில் விநாயகர் சிலை அமைக்கப்பட்ட பகுதிக்கு வந்திருந்த ஒசூரைச் சேர்ந்த இஸ்லாமிய இளைஞர்கள் விநாயகர் சிலைகளை வழங்கி விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட விநாயகரை வணங்கி பிரசாதங்களை வாங்கி கொண்டு சென்றனர். இஸ்லாமிய இளைஞர்களின் இந்த செயல் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. மதுரையில் தலைமை ஆசிரியை மீது புகார் அளித்த மாணவனிடம் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வருவதாக கூறி சமாதானம் பேசிய நபர்களால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. மதுரை தல்லாகுளம் மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை 7ஆம் வகுப்பு மாணவரை சீருடை அணிந்து வரவில்லை என்று கூறி கையை முறுக்கியுள்ளார். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவர் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வந்திருப்பதாக கூறி சிலருடன் மாணவரின் வீட்டிற்கு சமாதானம் பேச ஆசிரியை சென்றுள்ளார். இதனை கண்டுபிடித்த இந்திய மாணவர் சங்கத்தினர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தாவேகா மாநாட்டுக்கு சென்றவர் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வேலூர் கஸ்பாவைச் சேர்ந்த மதன் மாநாட்டில் பங்கேற்கப் போவது வலிப்பு ஏற்பட்டு அவரை சக நண்பர்கள் ஆம்புலன்ஸில் அழைத்துச் சென்றனர். நண்பர்கள் சாப்பிட சென்றபோது ஆம்புலன்ஸில் தனியே இருந்த மதன் இறங்கி நண்பர்களை தேடிய போது வாகனம் மோதியதில் காயமுற்று மேலூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் அவரது உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் மோசடி புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த வெங்கட சிவக்குமார் என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளார். அதில் அனைத்து தொகுதிகளுக்குமான வாக்காளர் பட்டியல் தரவுகளை பொதுமக்கள் பார்வைக்கு இணையதளத்தில் PDF வடிவில் வெளியிட உத்தரவிட வேண்டும் என்று, மோசடி புகார் தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள், விசாரணைகள் ஆகியவை தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த பொதுநல வழக்கு விரைவில் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. செப்டம்பர் 9ஆம் நாள் நடைபெறும் நாட்டின் 17வது குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் 2 மட்டுமே போட்டியிடுகின்றனர். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் போட்டியிடும் CP ராதாகிருஷ்ணன் மற்றும் எதிர்க்கட்சிகள் சார்பில் களம் காணும் சுதர்சன் ரெட்டி இருவரின் பெயர்கள் மட்டுமே அதில் இடம்பெற்றுள்ளன. செப்டம்பர் 9ஆம் நாள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், அன்றைய தினம் மாலை 6 மணிக்கு பதிவான வாக்குகள் எண்ணும் பணி தேர்தல் அதிகாரியும் மாநிலங்களவை பொதுச் செயலாளருமான PC மோடி கண்காணிப்பில் தொடங்கும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் செயலகம் கூறியுள்ளது. ஜம்முவில் மேகவெடிப்பு மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஐ கடந்துள்ளது. ஜம்முவில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் அத்தன்குவாரி பகுதியில் மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வைஷ்ணவ் தேவி கோவிலில் பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி அக்கோவிலுக்கு யாத்திரை சென்ற 34 பேர் உயிரிழந்துள்ளனர். தோடா மாவட்டத்தில் மழை மற்றும் வெள்ளத்தால் 4 பேர் பலியாகியுள்ளனர். மொத்தமாக ஜம்முவில் 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனிடையே காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா பேரிடருக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதும் வைஷ்ணோ தேவி கோவில் யாத்திரை நிறுத்தப்படாதது ஏன் என்று வினவியுள்ளார். அதேவேளையில் இதுகுறித்து பின்னர் தான் விவாதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். கனமழையால் பல தேசிய நெடுஞ்சாலைகளில் நிலச்சரிவு ஏற்பட்டு ஸ்ரீநகர், ஜம்மு மற்றும் ஸ்ரீநகர் லே போன்ற முக்கியமான சாலைகளில் போக்குவரத்து தடைபட்டுள்ளது. தேசிய பேரிடர் படையும் துணை ராணுவ குழுவினரும் இணைந்து மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.
தெலுங்கானாவில் பெய்து வரும் கனமழையால் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். காமரெட்டி மாவட்டத்தின் ராஜம்பேட்டை மண்டலத்தில் ஏரிக்கரை உடைந்து ஏற்பட்ட வெள்ளத்தால் சுவர் இடிந்து விழுந்தது. மருத்துவர் ஒருவர் இதில் உயிரிழந்துள்ளார். காமரெட்டி மாவட்டத்தில் மழையால் மேலும் 2 உயிரிழந்திருப்பதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதனிடையே காவேலி கன்பூர் மண்டலத்தில் ஓடையில் சிக்கிய ஆட்டோ ரிக்ஷா வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. அதில் பயணித்த 8 பேர் ஓடை பகுதியில் சிக்கியுள்ளனர். அதேபோல நாக்பூர் பகுதியில் வெள்ளத்தில் கார் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் அதில் பயணித்த 4 மரத்தில் ஏறி உயிர் தப்பியுள்ளனர். 2 சம்பவங்களிலும் சிக்கி உயிர் தப்பியுள்ள 12 பேரையும் மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. தெலங்கானா மாநிலத்தின் காமரெட்டி மற்றும் மேடக் மாவட்டங்களில் பெரும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. காமரெட்டி மற்றும் மேடக் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. காமரெட்டி மாவட்டத்தின் அர்கொண்டா பகுதியில் மட்டும் 42 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்துள்ளது. அம்மாவட்டத்தில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்து 500 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். மேடக் மாவட்டத்தில் உள்ள தூப்சிங் தண்டா கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அங்கிருந்து 100 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இரு மாவட்டங்களிலும் பல்வேறு இடங்களில் சாலைகள், ரயில் தண்டவாளங்கள் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். கரைகளை உடைத்துக் கொண்டு வயல்வெளிகளுக்குள் வெள்ள நீர் சீறி பாய அதனை கண்டு விவசாயிகள் கதறி எழும் இந்த காட்சி பஞ்சாபில் நிகழ்ந்துள்ளது. சுல்தான்பூர் லோதி அருகே பீஸ் ஆற்று வெள்ள நீர் இரு கரைகளையும் தொட்டுச் செல்ல மறுபுறத்தில் பயிர்கள் விளைந்து நின்றதால் கதிகலங்க விவசாயிகள் கரையோரங்களில் தடுப்புகள் அமைக்கும் பணியை துரிதப்படுத்தினர். உயிரை பணயம் வைத்து இரவு பகல் பாராமல் அவர்கள் தடுப்புகளை அமைத்து வந்தனர். ஆனால் இயற்கையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது போலவே ஆற்று வெள்ளம் தடுப்புகளை உடைத்தெறிந்து அருகில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் புகுந்தது. பயிர்கள் முழுகுவதை பார்த்து கதறி எழுத விவசாயிகள் தங்கள் இயலாமையை இறைவனிடம் கூறினர். பஞ்சாபின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் உள்ள 20 கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மின்னஞ்சல் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டலில் அதிக சக்தி வாய்ந்த வெடிப்பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் மாணாக்கருக்கு சுதந்திரம் தேவை என்றும் கூறப்பட்டிருந்தது. இதனையடுத்து கல்லூரிகளில் நடத்தப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்று தெரியவந்தது. கேரளாவில் ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. எர்ணாகுளத்தில் பார் ஒன்றில் மது அருந்திய போது இருதரப்புக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. இதில் ஐடி ஊழியரை கடத்தி சென்று தாக்கியதாக எழுந்த புகாரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் நடிகை லட்சுமி மேனனும் இருந்ததாக கூறப்படும் நிலையில் முன்ஜாமீன் கோரி அவரது தரப்பு கேரள உயர்நீதிமன்றத்தை நாடியது. இதனையடுத்து நடிகைக்கு முன்ஜாமீன் அளிக்கப்பட்டுள்ளது. லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. கச்சத்தீவை ஒருபோதும் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை மீட்க வேண்டும் என இந்திய பிரதமர் மோடிக்கு தவிக தலைவர் விஜய் வைத்த வேண்டுகோள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தேர்தல் காலம் என்பதால் இத்தகைய கூற்றுக்கள் வெளியிடப்படும் என்றும் அரசு ரீதியான கருத்துக்கள் குறித்து மட்டுமே நாம் விவாதிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்திய நிதியுதவியுடன் இலங்கையில் செயல்படுத்தப்படும் குடிமக்கள் டிஜிட்டல் அடையாள அட்டை திட்டம் சர்ச்சைக்குள்ளாகியுள்ளது. இதில் குடிமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதோடு இந்த திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்றும் குற்றச்சாட்டு உள்ளது. இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தொடர்ந்த வழக்கை ஏற்றுக்கொண்ட இலங்கை உச்சநீதிமன்றம் இக்குற்றச்சாட்டுகளுக்கு பதில் தருமாறு அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த திட்டத்தில் பொதுமக்களின் தரவுகள் இந்தியா வசம் இருக்கும் என்பதால் நாட்டின் பாதுகாப்புக்கும் ஆபத்து என வழக்கில் விமல் வீரவன்ச கூறியிருந்தார்.
ரஷ்ய எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலால் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதன் காரணமாக எரிபொருள் உற்பத்தி குறைந்து அந்நாட்டின் பல பகுதிகளில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் சூழல் நிலவி வருகிறது. எரிபொருட்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது. ரஷ்யா மற்றும் சீன கடற்படைகள் பசிபிக் கடலில் முதல் முறையாக இணைந்து ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளன. இந்த கூட்டு ரோந்து ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் ஜப்பான் கடல் மற்றும் கிழக்கு சீன கடலில் நடந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதில் ரஷ்யாவின் வோல்கோவ் நீர்மூழ்கி கப்பலும் சீன கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலும் பங்கேற்றன. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை கட்டுப்படுத்தும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகளுக்கு மத்தியில் ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் கடற்படை ஒத்துழைப்பை அதிகரித்து வருகின்றன. இந்த கூட்டு ரோந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று ரஷ்ய கடற்படை தெரிவித்துள்ளது. சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் இஸ்ரேல் நடத்திய ஆளில்லா விமான தாக்குதல்களில் 6 சிரிய வீரர்கள் கொல்லப்பட்டனர். பலர் காயமடைந்துள்ளனர். இந்த தாக்குதலில் சர்வதேச சட்டத்தை மீறுவதாகவும் பிராந்திய அமைதியை அச்சுறுத்துவதாகவும் சிரிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் மாதத்தில் சிரிய அதிபர் பஷார் அல் ஆசாத் ஆட்சி வீழ்ந்த பிறகு இஸ்ரேல் சிரியாவில் நூற்றுக்கணக்கான தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தாய்லாந்தில் 87 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட பெண் அரச மன்னிப்பின் கீழ் 8 ஆண்டுகளில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். தற்போது 69 வயதாகும் அஞ்சன் ஃப்ரீலர்ட் என்ற பெண் ராணி குறித்து அவதூறு கருத்து பரப்பியதாக கைது செய்யப்பட்டார். அவரின் மீது பதியப்பட்ட 29 வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் 87 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. மேல்முறையீட்டில் அது 43 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது. இந்நிலையில் மன்னர் மகா வஜிலோங்கோர் பிறந்த நாளை முன்னிட்டு அஞ்சன் ஃப்ரீலர்ட்டை தாய்லாந்து அரசு விடுவித்துள்ளது. ஸ்பெயினின் வடக்கு பிராந்தியமான அஸ்தூரியஸில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த ஆண்டில் 10 லட்சம் ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவை காட்டுத்தீக்கு இரையாக்கி இருப்பதாக ஐரோப்பிய யூனியன் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இது 2006ஆம் ஆண்டிற்கு பிந்தைய அதிக அளவாகும். காட்டுத்தீயால் ஸ்பெயினும் போர்ச்சுகலுமே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. ஐரோப்பிய யூனியனில் தீக்கிரையாக்கிய மொத்த பரப்பில் 2/3 பங்கு இந்நாடுகளைச் சேர்ந்தது என்று தகவல் வெளியாகியுள்ளது. SpaceX நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஸ்டார்ஷிப் ராக்கெட்டின் 10வது சோதனை வெற்றிகரமாக முடிந்துள்ளது. டெக்சாஸில் உள்ள ஸ்டார்பேஸ் ஏவுதளத்திலிருந்து விண்ணுக்கு சென்ற சில நிமிடங்களில் ராக்கெட்டின் மேல் பகுதி திட்டமிட்டபடி பூஸ்டரில் இருந்து பிரிந்தது. ஸ்டார்ஷிப் விண்கலம் விண்வெளியை அடைந்ததும் முதல் முறையாக 8 செயற்கைக்கோள் மாதிரிகளை வெற்றிகரமாக விண்ணில் நிலைநிறுத்தியது. இந்த வெற்றி SpaceX நிறுவனத்தின் செவ்வாய் கிரக பயண இலக்கிற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. Oh man, yeah, farewell ship 37. Thank you. காசா விவகாரம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கொள்கை ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார். இதில் முன்னாள் பிரிட்டிஷ் பிரதமர் டோனி பிளேயர், அமெரிக்காவின் மத்திய கிழக்கு தூதருமான ஜெரட் குஷ்னர் ஆகியோரும் பங்கேற்றனர். காசாவுக்கான உணவு மற்றும் மனிதாபிமான உதவிகளை அதிகரிப்பது, இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் உள்ள பிணைய கைதிகளை மீட்பது, போர் முடிந்த பிறகு காசாவின் எதிர்காலம் உள்ளிட்டவை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் மோடியுடன் பின்லாந்து அதிபர் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், குவாண்டம் தொழில்நுட்பம், 6G சேவை, செயற்கை நுண்ணறிவு, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் உக்ரைன் போர் நிறுத்தம், அமைதி பேச்சுவார்த்தை குறித்தும் இருவரும் உரையாடினர். சர்வதேச வர்த்தக அழுத்தத்தின் கீழ் நடைபெறாமல் தானாக நடைபெற வேண்டுமென RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவையொட்டி டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சுயசார்புதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு என தெரிவித்தார். சுயசார்பு என்பது இறக்குமதியை நிறுத்துவது என்று அர்த்தமல்ல, ஏற்றுமதி இறக்குமதியில் அழுத்தம் இல்லாமல் இருப்பதே சுயசார்பு என்றும் கூறினார். அமெரிக்காவின் 25% கூடுதல் வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ள நிலையில் மோகன் பகவத் இவ்வாறு கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது.
சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி நிஷா பானு கேரள உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டுள்ளார். நாடெங்கும் 12 உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அலோக் ஆராதே மற்றும் பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விபுல் மனுபாய் பஞ்சோலி ஆகியோர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 34ஆக அதிகரித்துள்ளது. இதில் குஜராத்தைச் சேர்ந்த விபுல் மனுபாய் பஞ்சோலி 2031ஆம் ஆண்டு தலைமை நீதிபதியாகவும் வாய்ப்புள்ளது. உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஒலிம்பிக்கில் இருமுறை பதக்கங்களை வென்றுள்ள PV சிந்து 2வது சுற்றில் மலேசியாவின் லட்சனா கருப்புதேவனை எதிர்த்து விளையாடினார். விறுவிறுப்பு நிறைந்த போட்டியில் 21-19, 21-15 என்ற நேர் செட்களில் சிந்து வெற்றி பெற்றார். உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. 2வது சுற்று ஆட்டத்தில் சீன தைப்பேவைச் சேர்ந்த லியூ குவாங் ஹெங் யாங் போ ஹான் இணையை எதிர்த்து இந்திய வீரர்கள் விளையாடினர். முதல் செட்டை 22-20 என போராடி வென்ற இந்திய இணை 2வது செட்டை 21-13 என்று எளிதில் கைப்பற்றி வென்றது. அடுத்த போட்டியில் 6வது இடத்தில் உள்ள சீன ஜோடியான லியாங் வெய் கெங் வாங் சாங்கை எதிர்த்து ரெட்டி ஷெட்டி இணை விளையாட உள்ளது. HIV தொற்று நோய்க்கான ரஷ்யாவின் தடுப்பூசி இன்னும் 2 ஆண்டுகளில் தயாராகிவிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்புட்னிக் என்ற பெயரில் தயாராகி வரும் தடுப்பூசி மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்டதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸை தடுக்கும் வகையில் உடல் செல்களுக்கு மரபணு வழிகாட்டுதல்களை வழங்கும் என மருத்துவ வல்லுநர்கள் கூறியுள்ளனர். பிரபல ஹிந்தி நடிகர் கோவிந்தாவின் மனைவி தனது கணவரை விவாகரத்து செய்ய உள்ளதாக வெளியான செய்திகளுக்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். பாலிவுட் நடிகர் கோவிந்தா மனைவி சுனிதா அஹூஜா இடையே மனக்கசப்பு எழுந்ததால் இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளதாக பல்வேறு ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. இந்த நிலையில் மும்பையில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தின் போது பேசிய கோவிந்தாவின் மனைவி சுனிதா, எங்களிடையே எந்த சர்ச்சையும் இல்லை என்றும் விநாயக பெருமானின் ஆசிர்வாதம் பெறுவதற்காக வந்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் தனியார் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்களை விட 9 மடங்கு அதிகமாக கல்வி செலவு செய்கின்றனர் என்று தேசிய மாதிரி ஆய்வு தெரிவிக்கிறது. 2025 ஏப்ரல் முதல் ஜூன் வரை நடத்தப்பட்ட இந்த ஆய்வின்படி ஒரு அரசு பள்ளி மாணவருக்கு ஆண்டுக்கு சராசரியாக 2863 ரூபாய் செலவாகும் நிலையில் தனியார் பள்ளியில் இது 25,000 உள்ளது. மாணவர் சேர்க்கையை பொறுத்தவரையில் மொத்த மாணவர்களில் 55.9% பேர் அரசு பள்ளிகளிலும் 31.9% பேர் தனியார் பள்ளிகளிலும் படிக்கிறார்கள். கிராமப்புறங்களில் 66% மாணவர்கள் அரசு பள்ளிகளையே தேர்வு செய்கின்றனர். அதே சமயம் சுமார் 27% மாணவர்கள் பள்ளிப்படிப்பை தவிர்த்து தனியாக பயிற்சி வகுப்புகளுக்கும் செல்கிறார்கள். இந்த வழக்கம் கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் அதிகமாக உள்ளது. கல்விக்கான செலவுகளில் 95% நிதி குடும்பத்தாரிடமிருந்தே கிடைக்கிறது. அரசு உதவித்தொகை பெறுபவர்களின் எண்ணிக்கை வெறும் 1.2% மட்டுமே. கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் உள்ள குடும்பங்கள் கல்விக்கு அதிகமாக செலவு செய்கின்றன என்று தேசிய மாதிரி ஆய்வு தெரிவிக்கிறது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் 55 வயது பெண் ஒருவர் தனது 17வது குழந்தையை பெற்றெடுத்தார். மருத்துவமனையில் அனுமதித்த போது இது 4வது குழந்தை என அந்த பெண் சொன்னதாகவும் பிறகுதான் இது 17வது குழந்தை என தெரியவந்ததாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். இவ்வளவு குழந்தைகள் இருப்பதால் அப்பெண்ணின் குடும்பம் பெரும் நிதி நெருக்கடியில் உள்ளது. குப்பை சேகரிப்பதுதான் அத்தம்பதியரின் வாழ்க்கை முறை. இதனால் குழந்தைகளின் உணவு தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் திணறுவதாக தெரிவித்துள்ளனர். ஐரோப்பிய நாடான பிரான்சில் உருவாக்கப்பட்டுள்ள ஈபில் கோபுரத்தின் மாதிரி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தலைநகர் பாரிஸில் உள்ள ஈபில் கோபுரம் உலக புகழ்பெற்ற சின்னமாக விளங்கும் நிலையில் அதே போன்ற கோபுரத்தை கட்டமைக்க வேண்டும் என்று தனது நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றியுள்ளார் முதியவர் ஒருவர். செயின்ட் கிராக்ஸ் ஆக்ஸ் மைன்ஸ் என்ற தனது கிராமத்தில் 101.7 அடி உயரத்தில் 8.5 டன் எடையிலான தூண்களை கொண்டு பிரம்மாண்டமாக அவர் கட்டமைத்துள்ள ஈபில் கோபுரத்தின் மாதிரி அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது. தனது பேரனின் உதவியோடு 8 ஆண்டுகால உழைப்பின் விளைவாக அவர் இந்த மாதிரியை உருவாக்கியுள்ளார். AI ஸ்டார்ட் அப் நிறுவனங்களான மிஸ்ட்ரல் மற்றும் பெர்ப்ளெக்சிட்டியை வாங்குவது குறித்து ஆப்பிள் நிறுவனம் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் சேவைகள் பிரிவு தலைவர் ATQ
இரு நிறுவனங்களையும் வாங்க மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. அண்மையில் ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் தங்களது AI பயணத்தை விரைவுபடுத்த பெரிய அளவிலான நிறுவனங்களை வாங்குவதற்கு திறந்த மனதோடு இருப்பதாக கூறியிருந்தார். சவுதி அரேபியாவில் உள்ள ரிஜால் ஆல்மா மலைப்பகுதியில் இளம் பொறியாளர் ஒருவர் தனது வீட்டை சுற்றுலா தலமாக மாற்றியுள்ளார். முகமது அல் அல்மாயி என்ற அந்த பொறியாளர் 3 அடுக்குமாடிகளை கொண்ட தனது வீட்டில் தேன் சுத்திகரிப்பு ஆலையை வைத்துள்ளார். பாரம்பரிய தேனீ வளர்ப்பு முறைகளை காட்சிப்படுத்தி உள்ளதோடு 50க்கும் மேற்பட்ட தேன் வகைகளை சுற்றுலா பயணிகள் சுவைப்பதற்கும் ஏற்பாடு செய்துள்ளார். ஹனி காட்டேஜ் என அனைவராலும் அறியப்படும் இந்த வீட்டை பார்வையிட தினமும் 3500க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வருகை தருகின்றனர். இந்திய எல்லையில் ஓடும் ராவி ஆற்றில் வெள்ளப்பெருக்கினால் பாகிஸ்தானில் உள்ள கர்தார்பூர் சாஹிப் குருத்வாராவை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இந்தியாவின் பஞ்சாபில் பெய்த கனமழையினால் ராவி ஆற்றில் அதிக அளவிலான நீர் திறக்கப்பட்டது. இதனால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கர்தார்பூர் சாஹிப் குருத்வாரா 10 அடி நீரில் மூழ்கியது. அங்கு சிக்கியிருந்த சுமார் 100 பேர் படகுகள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்கப்பட்டதாக பாகிஸ்தான் ஊடகங்கள் கூறியுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் பள்ளி ஒன்றில் 400 மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் சிக்கிக் கொண்டுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையால் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தாழ்வான பகுதிகளில் இருந்தும் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்த சூழலில் குருதாஸ்பூரில் உள்ள ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளியை வெள்ளம் சூழ்ந்ததால் சுமார் 400 மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் பள்ளிக்குள்ளேயே சிக்கிக் கொண்டனர். அவர்களை மீட்க தேசிய பேரிடர் மீட்புப் படையும் ராணுவ வீரர்களும் விரைந்துள்ளனர். கனமழையின் காரணமாக 30ஆம் தேதி வரை பஞ்சாபில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கூகுள் டிரான்ஸ்லேட்டில் 2 புதிய AI அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 70க்கும் மேற்பட்ட மொழிகளில் இனி எளிதாக உரையாட முடியும். வெவ்வேறு மொழிகள் பேசும் நபர்களோடு உரையாடுவதை இது எளிதாக்கும். அதேபோல புதிய மொழியை கற்றுக்கொள்ளும் அம்சமும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது. சரியான உச்சரிப்பை வழங்குவது, இலக்கண பிழைகளை திருத்துவது போன்ற அம்சங்களை அது வழங்க உள்ளது. இந்த புதிய அம்சங்கள் மொழி தடைகளை நீக்கி தகவல் தொடர்பை எளிதாக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலக சாம்பியன்ஷிப் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது. 2வது சுற்று ஆட்டத்தில் சீன தைப்பேவை சேர்ந்த லியூ குவாங் ஹெங் யாங் போ ஹான் இணையை எதிர்த்து இந்திய வீரர்கள் விளையாடினர். முதல் செட்டை 22-20 என போராடி வென்ற இந்திய இணை 2வது செட்டை 21-13 என எளிதில் கைப்பற்றி வென்றது. அடுத்த போட்டியில் 6வது இடத்தில் உள்ள சீன ஜோடியான லியாங் வெய் கெங் வாங் சாங்கை எதிர்த்து ஷெட்டி ரெட்டி இணை விளையாட உள்ளது. அமெரிக்காவின் 50% வரியால் இந்தியாவில் எந்தெந்த தொழில்களுக்கு பாதிப்பு, எந்தெந்த தொழில் நகரங்களுக்கு பாதிப்பு என்றும், இந்தியாவின் பாதிப்பு எந்த நாட்டுக்கெல்லாம் சாதகமாக மாறப்போகிறது என்றும் தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவில் 8 துறைகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக ஆண்டுக்கு 94,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏற்றுமதி செய்யும் ஆடைகள் துறை மிக அதிக பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. வைரங்கள், நகைகள் உள்ளிட்ட ஆபரண பொருட்கள் துறை 87,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு ஏற்றுமதி செய்கிறது. இத்துறை 2வது அதிக பாதிப்பை சந்தித்துள்ளது. இயந்திரங்கள் துறையிலிருந்து 58,000 கோடிக்கும், வேளாண் விளைபொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் 51,000 கோடி ரூபாய் மதிப்புக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இரும்பு உள்ளிட்ட உலோகங்கள் ஏற்றுமதி 40,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு நடைபெறுகிறது. இறால் உள்ளிட்ட கடலுணவுப் பொருட்கள் ஏற்றுமதி 20,000 கோடி ரூபாயாக உள்ளது. வேதிப்பொருட்கள் 23,000 கோடிக்கு ஏற்றுமதியாகிறது. கைவினைப் பொருட்கள், தோல் பொருட்கள் ஏற்றுமதி 43,000 கோடி ரூபாயாக உள்ளது. இவை அனைத்தும் அதிக பாதிப்பை சந்திக்கின்றன. எனினும் மருந்து, மின்னணு பொருட்கள், பெட்ரோலிய பொருட்கள் ஆகிய ஏற்றுமதி துறைகளுக்கு விலக்கு உள்ளதால் பாதிப்பு இல்லாத நிலை உள்ளது. தொழில் நகரங்களை பொறுத்தவரை திருப்பூர், நொய்டா, சூரத், ஜோத்பூர், விசாகப்பட்டினம் ஆகியவை அதிக பாதிப்பை எதிர்கொண்டுள்ளன. அதே நேரம் இந்தியாவுக்கு ஏற்பட்ட பாதிப்பு சீனா, வங்கதேசம், வியட்நாம், துருக்கி, இந்தோனேஷியா, மெக்சிகோ ஆகிய நாடுகளுக்கு சாதகமாகியுள்ளது. ஏனெனில் இந்தியாவை விட இந்நாட்டு பொருட்களுக்கு அமெரிக்காவில் குறைவான வரியே விதிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் அதீத வரி விதிப்பால் இந்திய ஜவுளித்துறை பெரிதும் பாதிக்கப்படும் நிலையில் வேறு சந்தைகளை நாட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது.
ஆடை ஏற்றுமதிக்கு உகந்த 40 நாடுகளை மத்திய அரசு தொடர்பு கொள்ள உள்ளது. ரஷ்யா, ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், அமீரகம், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு பிரதிநிதிகளை அரசு அனுப்ப உள்ளது. இது தவிர பாதிக்கப்படும் மற்ற துறைகளின் பிரதிநிதிகளை சந்தித்து புதிய ஏற்றுமதி சந்தைகளை கண்டறிவது குறித்தும் மத்திய வர்த்தக அமைச்சகம் பேச உள்ளது. பாதிக்கப்படும் ஏற்றுமதியாளர்களுக்கு தேவைப்படும் ஊக்கங்கள், சலுகைகள் குறித்தும் இக்கூட்டங்களில் பேசப்பட உள்ளது. தமிழகத்தில் வரும் 2ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஒடிசா கடலோர பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருப்பதாகவும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் ஒடிசாவை நோக்கி நகரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களிடம் எதிர்மறையாக பேசக்கூடாது என ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்களின் கற்றல் திறனையும் தனித்திறனையும் மேம்படுத்த பல்வேறு தேர்வுகள் மற்றும் கலைத்திறன் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. அதே நேரத்தில் படிப்பதிலும் தனித்திறன் போட்டிகளிலும் ஆர்வமில்லாத மாணவர்களை ஒதுக்கி வைப்பது, அவர்களிடம் எதிர்மறையாக பேசுவது உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட ஆசிரியர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக கற்றலில் பின்தங்கியுள்ள 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் வாயிலாக கற்றல் திறனை மேம்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. பின்தங்கியுள்ள மாணவர்களையும் வகுப்பில் சேட்டை செய்யும் மாணவர்களையும் அனைவர் முன்னிலையும் திட்டக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான கவுன்சிலிங் நிறைவடைந்த நிலையில் முதல் முறையாக 80% இடங்கள் நிரம்பியுள்ளன. இருப்பினும் 36,446 இடங்கள் காலியாக உள்ளன. மொத்தம் உள்ள 423 கல்லூரிகளில் 180 கல்லூரிகள் 90% இடங்கள் நிரம்பின. 57 கல்லூரிகளில் 100% இடங்கள் நிரம்பின. 2 கல்லூரிகளில் ஒற்றை இலக்கத்திலேயே சேர்க்கை நடந்துள்ளது. அதிலும் ஒரு கல்லூரியில் மாணவர்கள் யாரும் சேரவில்லை. அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டில் 18 சீட்டுகள் நிரம்பாமல் உள்ளன. இவற்றை நிரப்பிட நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழில்நுட்ப கல்வி இயக்கக அதிகாரிகள் தெரிவித்தனர். சந்திர கிரகணத்தை ஒட்டி வரும் 7ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை மூடப்படுகிறது. ஆந்திர மாநிலம் திருப்பதியில் 7 மலைகளின் மீது அமைந்துள்ள இக்கோயில் உலக புகழ்பெற்றதாகும். இங்கு தினந்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து ஏழுமலையானை தரிசனம் செய்து வருகின்றனர். பழமையான திருப்பதி ஏழுமலையான் கோயில் நடை சந்திர கிரகணத்தை ஒட்டி வரும் 7ஆம் தேதி மூடப்படுவதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணி முதல் மறுநாள் அதிகாலை 3 மணி வரை நடை மூடப்படும் என அறிவித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அலங்கார பந்தல்கள் அமைத்து பல வடிவிலான சிலைகளை வைத்து பொதுமக்கள் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் காவல்துறையினர் அனுமதியுடன் பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை பிரதர்ஷனை செய்து வழிபட்டனர். பல்வேறு விதமான தெய்வ உருவங்களால் வடிவமைக்கப்பட்ட விநாயகர் சிலைக்கு பொரி, கொழுக்கட்டை, சுண்டல் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டவர்கள் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் விநாயகரை வழிபட்டனர். விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சிகள் பலரையும் கவர்ந்தது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பெருமாத்தூர் வெற்றி வேலாயுத சுவாமி ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருத்தேர் உற்சவம் நடந்தது. அதில் கலந்து கொண்ட திரளான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். கோவை தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள மாரியம்மன் கோயில் மைதானத்தில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. விழாவை ஒட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஜவாப் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்கள் இசை தாளத்திற்கு ஏற்ப நடனமாடி மகிழ்ச்சி அடைந்தனர். ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசின் மூத்த அமைச்சர் அடுத்த மாதம் இந்தியா வரவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ஆப்கான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முத்தாக்கியின் வருகைக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்காக அமீர் கான் முத்தாக்கி மீதான பயண தடையை நீக்குமாறு ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை இந்தியா வலியுறுத்த உள்ளதாக தெரிகிறது. அமீர் கான் முத்தாக்கி இந்தியா வரும் பட்சத்தில் இந்தியாவிற்கும் தலிபானுக்கும் இடையேயான உயர்மட்ட பயணமாக இது அமையும் என கருதப்படுகிறது. ரஷ்ய மற்றும் சீன கடற்படைகள் பசிபிக் கடலில் முதல் முறையாக இணைந்து ரோந்து பணியை மேற்கொண்டுள்ளன.
இந்த கூட்டு ரோந்து ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் ஜப்பான் கடல் மற்றும் கிழக்கு சீன கடலில் நடந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதில் ரஷ்யாவின் வோல்கோவ் நீர்மூழ்கி கப்பலும் சீன கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலும் பங்கேற்றன. ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை கட்டுப்படுத்தும் மேற்கத்திய நாடுகளின் முயற்சிகளுக்கு மத்தியில் ரஷ்யாவும் சீனாவும் தங்கள் கடற்படை ஒத்துழைப்பை அதிகரித்து வருகின்றன. இந்த கூட்டு ரோந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது என்று ரஷ்ய கடற்படை தெரிவித்துள்ளது.